கவின் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்காக பார்க்குறோம். ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு சேலுக்காக பார்க்குறோம். 30 feet ரோடு, நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம். ப்ரைம் லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். உள்ளே போகலாம். ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு, நல்ல ஹைட் ஏற்றி தான் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹைட்டு, ஆட்டோமேட்டிக் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங். இது வந்து பார்த்திங்கன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு மினி ஹாலாக பண்ணலான்னு பண்ணாங்க. பட் இப்போதைக்கு இப்போ வரைக்கும் அதை வந்து யூஸ் பண்ணல. ஃபுல் சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங். நல்ல ஒரு 4லேருந்து 5 கார் பார்க்கிங் நிறுத்தலாம். அதுக்கப்புறம் சைட்லலாம் பைக் பார்க் நிறுத்தலாம். இந்த மழை தண்ணி டேரெக்டாக அடிக்கக்கூடாதுன்னு ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்காங்க. இல்லைனா அங்கேயும் நீங்கள் வந்து கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் நிறுத்திக்கலாம். கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங், அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது நீங்கள் ஆக்சுவலி இது மினி மேரேஜ் ஹாலுக்காக கட்டினது. பட் நீங்கள் மினி மேரேஜ் ஹாலாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை கோவொர்க்கிங் ஸ்பேஸ் இது மாதிரி எப்படினாலும் நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து நார்த் ஃபேஸிங்கில் டோர் உள்ளே போகும். நம்ம அப்படியே பார்க்கலாம். வித் லிஃப்ட் இருக்குது. 2800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 40க்கு 70 சைஸு, 5035 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் வந்து கமர்ஷியலாக கிடைக்காது. ஹாஸ்டலாகவும் நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து கோவொர்க்கிங் ஸ்பேஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை ஹாஸ்பிட்டல் எப்படி வேணாலும் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜென்செட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸு. பற்றி உள்ள நான் காமிக்க ஒரு சின்ன ரூம் இருக்கும். அடுத்து கீழே வந்து மென்ஸுக்கு ஜென்ஸுக்குன்னு, அதாவது மென்ஸுக்கு லேடிஸுக்கு தனித்தனி டாய்லெட்ஸ் இருக்குது. இது வந்து மென்ஸோட டாய்லெட்டு. கீழே வந்து நீங்கள் எதாவது வாட்ச்மேன் வச்சுருக்கீங்களோ அவங்கள இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 யூரினல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குது உள்ள. அடுத்தது இது வந்து உமனுக்கான ரெஸ்ட் ரூமு. 2 ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு வாஷ் பேஷன். அடுத்தது கீழே ஜென்செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே செக்யூரிட்டிக்கான ரூமு. செக்யூரிட்டி அண்ட் வாட்ச்மேன் ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ரூமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே சுற்றி செட்பேக் கொடுத்து தான் வச்சுருக்காங்க. இது வந்து செட்பேக்கு. செட்பேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து காலி இடம் தான். பக்கத்தில் அந்த இடத்துல வந்துட்டு ஜென்செட் வச்சு இங்கே கொஞ்சம் இன்னும் கேப்பும் இருக்குது. அப்படியே உள்ளே போகலாம். 125 kV ஜென்செட்டு. இது எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட் இருக்குது. ஜென்செட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெசிபல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அப்படியே நம்ம மேலே போகலாம். படிக்கட்டும் இருக்குது. படிக்கட்டில் மேலே போகலாம். வித் லிஃப்ட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது படிக்கட். உள்ளே வந்து இபி ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. படிக்கட்டில் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த கார்னர் கிளாஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல வந்து என்னோடய ஆஃபீஸ் இருக்குது, நான் வந்து ரெண்ட்டு கொடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பிராண்டுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங் வேணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து இந்த இடத்துல லிஃப்ட் பாருங்கள். இங்கே லிஃப்ட் வெளில வரும். லிஃப்ட் வழியாகவும் நீங்கள் வெளியே வரலாம். அப்படி வெளில வந்தீங்க. இது வந்து 2 ரூம் இருக்குது. 2 ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரூம். இது நீங்கள் வாடகைக்கு விடும்போது மேனேஜரோட ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரெஸ்ட் ரூம் இருக்குது உள்ளே. மேலே கைசர் கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக. ஒரு சின்ன பெட்ரூம் போட்டிருக்காங்க. நீங்கள் மாற்றிட்டு ஆஃபீஸ் ஸ்பேஸாக மாற்றும்போது நீங்கள் வேறு மாதிரி இதை வந்து மாற்றிக்கலாம். இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு ரூமு, இது ஒரு வாஷ்ரூம். நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து இதையும் அழகாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உள்ளே போகலாம். உள்ளே வந்து டைனிங். இது வந்து மேரேஜ் ஹாலுக்காக பண்ணால் டைனிங் ரூமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கோவொர்க்கிங் ஸ்பேஸாக நீங்கள் பண்ணலாம். அதே நீங்கள் எப்படி செட்டப் பாருங்கள். கோவொர்க்கிங் ஸ்பேஸாக பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
50 சேர்ஸ் போடலாம், 50 டேபிள் போடலாம். அது நான் கம்மியாகவே சொல்கிறேன், இன்னும் அதிகமாக போடலாம். ஏன்னா இந்த கேப் கொடுத்துருக்காங்க, இந்த கேப்பை ஜாயின் பண்ணிட்டு இங்கே ஒரு டேபிள் போட்டிங்கன்னா இன்னும் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது மாதிரி 3 லைன் பண்ணலாம். நீங்கள் உள்ளே இங்கே சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஹாஸ்டல் ரன் பண்ணிங்கன்னா இது வந்து கேண்டீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கோவர்க்கிங் ஸ்பேஸ் பண்ணும்போது இது வந்து சூப்பரான ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இது வந்து நிறையா வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஏன்னா பார்ட்டிஷன் பண்ணி 4 ஒர்க் ஸ்டேஷனாகவும் பண்ணலாம். நீங்கள் கிட்டத்தட்ட மினிமம் 50 ஒர்க் ஸ்டேஷன் இதில் நீங்கள் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு ரூம்லேயே நீங்கள் ஒரு சேருக்கு 4000-3000 வாங்கினாலே வந்துடும். ஒரு டேபிளுக்கு 4000-3000 கொடுத்தாலே கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா இந்த ஹாலுக்கு மட்டுமே உங்களுக்கு ரெண்ட் வந்துடும். கெசட் ஏசி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இருக்குது, 4 போட்டிருக்காங்க மேலே. எந்த ஒரு செலவுமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எதை ஆல்ட்ரேட் பண்ணுற ஒர்க் மட்டும்தான். பில்டிங்கில் இன்டீரியரில் எதுவுமே கை வைக்க தேவையில்லை. இங்கே சுற்றி வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கோவர்க்கிங் ஸ்பேஸ் நீங்கள் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இது கேண்டீனாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா அதுக்கான செட்டப் அப்படியே இருக்குது, அதுக்கான செட்டப் இங்கே அப்படியே இருக்குது. இது வந்து ஸ்டோர் ரூமு. இங்கே வந்து ஃபுட் வச்சு சப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. கேண்டீனாகவும் நீங்கள் இதை மாற்றிக்கலாம். கோவர்க்கிங் ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்படி இல்லைனா ஹாஸ்பிட்டல் பண்ணிங்கன்னா அந்த 2 ரூமையும் நீங்கள் வந்து லேபு, மெடிக்கல் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பில்லிங் செக்ஷனாகவும் மாற்றிக்கலாம். இது ரெண்டுமே கன்சல்டன்ட் ரூமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கேன் ரூம் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ரே ஸ்கேன் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே போகலாம். இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். நம்ம நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன். இங்கேருந்து ஏர்போர்ட் எல்லாமே ரொம்ப கிட்ட. நங்கநல்லூர் ஏர்போர்ட்டு இதெல்லாம் ரொம்ப கிட்ட. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். சார்னா நல்ல ஒரு பெரிய ஹால். இங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இதை நீங்கள் மினி ஹாலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை இதை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் நல்லா வரும். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸு, நல்ல ஒரு பெரிய ஹாலு. இங்கே ஒரு சின்ன ஸ்டேஜ் இருக்குது. இதில் ஒரு 50-70 ஒர்க் ஸ்டேஷன் வரைக்கும் பண்ணலாம். கோவர்க்கிங் ஸ்பேஸ் பண்ணுறதுக்கெலாம் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது மேலே பார்த்தீங்கன்னா கெசட் ஏசி ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ஃபுல் சென்ட்ரலைஸ் ஏசி. இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, அதில் கொஞ்சம் ரூம்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது வந்து நான் வந்து என்னோடய பெரிய பிராண்டு. நான் வந்து ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கேன், எனக்கு ஓனாக பில்டிங் பார்த்துட்ருக்கேன். உங்களோட பிராண்டுக்குன்னு தனி ஒரு பில்டிங் வேணும் அப்படின்னா இந்த பில்டிங் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸையோ, உங்களோட கம்பெனியோ, உங்களோட ஹாஸ்பிட்டலையோ நீங்கள் வந்து இங்கே ரெடி பண்ணிக்கலாம். மேலே வந்தாச்சு. மேலே வரைக்குமே உங்களுக்கு வந்து லிஃப்ட் இருக்குது, அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மேலே வந்தாச்சு. மேலே வந்து டெம்பரரி ஷெட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வரைக்குமே மொட்டை மாடி வரைக்குமே லிஃப்ட் இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது ஒரு ரூமு. இது ஒரு ரூமு, சின்ன ஒரு ரூம். இது நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. மேலே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கேயும் உமன் மென் தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரூமு. அப்புறம் இது ஒரு ரூம் இருக்குது. மேலேயும் ரூம்ஸ், அதாவது நீங்கள் வந்து யாராவது மேனேஜர்ஸ் இல்லை உள்ள ஸ்டாஃபுங்க யாராவது ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க, நான் ஆஃபீஸ் போட்டேன் இல்லை ஹாஸ்பிட்டல் போட்டேன், எனக்கு வந்து என்னோடய ஸ்டாஃப் தங்குறது நான் வெளியில் தங்க வைக்கிறேன்னு இல்லாமல் இந்த ரூமையும் அவங்களோட ஸ்டாஃபோட ரூமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு பாத்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு. அடுத்து இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு பாத்ரூமு, 2 டாய்லெட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து மென்னுக்கு ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி.
மேலேயும் பாருங்கள் சேஃப்காக கிரில் கேட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து சென்ட்ரலைஸ் ஏசியோட அவுட்டோர் யூனிட் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.85 crore, 5,85 லட்ச ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஓனர்கிட்ட பண்ணிக்கலாம். ஃபயர் சர்வீஸோட சர்டிஃபிகேட்டும் இருக்குது. எல்லா சர்டிஃபிகேட்டுமே இங்கே இருக்குது. முனிசிபல் சர்டிஃபிகேட்டு, ஜென்செட் ரன் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்டு, இது மாதிரி எல்லா விதமான சர்டிஃபிகேட்டுமே இங்கே வந்து ப்ராப்பராக வாங்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. என்ன ஒரு ஆஃபீஸ் போட்டாலும் சரி, நீங்கள் ஹாலாக யூஸ் பண்ணாலும் சரி, முனிசிபல் லைசன்ஸு, ஃபயர் சர்வீஸ் லைசன்ஸு, பில்டிங் பிளான் அப்ரூவல் சாங்ஷனு, ஜென்ரேட்டர் டெசிபிள் சர்டிஃபிகேட்டு, சானிடரி டிபார்ட்மெண்ட்ஸ் லைசன்ஸு எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. மிஸ் பண்ணாமல் சைட் விசிட் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.